ஸோ எந்த ஏஜ் குரூப் சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அவங்க இந்த ஒரு சூப்பர் ஃபுட் ஆர் சூப்பர் ட்ரிங்க் குடிச்சா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல குறையும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்? ஃபுட் அப்படின்னு சொன்னா கருவேப்பிலை சாதம் சொல்லணும். ஸோ அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஸோ கருவேப்பிலை சாதம்னா கருவேப்பிலை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை பொடி சேர்த்து, வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, ஃபுட் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடணும். ஸோ நல்லெண்ணெய் என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு தான் நமக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றது கால்சியம். அது எள்ளுல நிறையவே கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ அதுவுமே முளைக்கட்டி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு ஸ்ட்ரென்தனா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ உணவில் இந்த கருவேப்பிலை சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது, உணவிலும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது. இதனாலதான் சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு பீரியட்ஸ் டைம்ல பேக் பெயின் சிவியரா இருக்குங்க, மசில் கிராம்ப் சிவியரா இருக்கு. எதனால? கால்சியம் டிஃபிஷியன்சி தான், பிளஸ் அயன் டிஃபிஷியன்சி. அப்போ நம்மளோட இடுப்பு எலும்பு வலிமை இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதை வலிமையாக்குறதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ நாட்டுக்கோழி முட்டையோட நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பட் அதுல எல்லாமே ரிச் கால்சியம் இருந்தது. அப்போ நல்லெண்ணெய் உணவுல சேர்த்து சாப்பிடணும். கருவேப்பிலை ரொம்ப முக்கியமானது. சொல்ல போனா இந்த கீரை வகைகள் எல்லாமே, இப்போ கண்ணை மூடிட்டு அது எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ் வகைகளோ இல்ல பன்னீர் வகைகளோ சோயா இது எல்லாமே எடுக்கும்பொழுதும் நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி மறைய ஆரம்பிக்கும்.